ஐபி உடைய செகண்ட் சாப்டர் பாண்டாஸ் 2 பார்க்க போகிறோம். ஸோ பாண்டாஸ் 2ல் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த சாப்டரில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் வந்து 2Dயில் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். என்ன ஃபார்மேட்டில் அப்படின்னா 1D ஃபார்மேட்டில் சீரிஸ் டைப்பில் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். நமக்கு இருக்கிற டேட்டா வந்து 2D டைப்பில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1D டைப், அதாவது சீரிஸ் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கிற மாதிரி அவுட்புட்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்று பேர் இட்டர் ரோஸ், இன்னொன்று வந்து இட்டர் ஐட்டம்ஸ். ஓகே, ரோஸ் வேணும்னா நம்ம இட்டர் ரோஸ் யூஸ் பண்ணணும், காலம்ஸ் வேணும்னா இட்டர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபார் லூப் ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் லூப் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ப்ரோக்ராம் நல்லா ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ ஃபார் லூப் பார்க்க போகிறோம். ஃபார் லூப்னா ஒரு ஒரு ஒர்க்கை வந்து முடிகிற வரைக்கும் அது கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃபார் லூப் வந்து ஃபார் கீவேர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து லோக்கல் வேரியபிள் ஒன்று இருக்கும். நான் இப்போ எழுதுறது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். ஃபார் ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிள் என்ன பண்ணோம்னா இன்ன்றது ஒரு கீவேர்ட், SEQUENC, சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸை ஒவ்வொன்றா செக் பண்ணும். சரிங்களா? அங்கே வேல்யூஸ் இல்லை அப்படின்னா இது வந்து என்ன பண்ணோம், வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் நம்ம இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பிளாக் நான் செய்ய போகிற வேலை. ஓகே, இதுதான் வந்து என்னதுங்க, சின்டாக்ஸ். ஸோ நான் இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் டீச்சர்னு ஒரு வேரியபிள் இருக்குது. நான் என்ன பண்ணேன், லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3, மொத்தம் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீச்சர் வந்து, ஸோ டீச்சர்ன்ற வேரியபிள் என்ன பண்ணுதா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 1 வந்து செக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு வேரியபிள் இருக்குது, உள்ளே ஏதோ டேட்டா இருக்குது, ஸ்டூடெண்ட் 1 டேட்டா இருக்குது. அந்த டேட்டா இருக்குன்னு யாருக்கு தெரியும், டீச்சர் தான் செக் பண்ணுறாரு. டீச்சர்ன்ற வேரியபிள் தான் செக் பண்ணுது. ஸோ அதனால் டீச்சரை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டீச்சர் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறாருன்னா மேலே போகிறாரு. மேலே போயிட்டு ஃபஸ்ட் இயர்னு என்ன பண்ணாரு, ஸ்டூடெண்ட் 1 செக் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டூடெண்ட் 2 செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு ஓகே இருக்காரு, நேராக கீழே வருது. கீழே வந்ததுமே நம்ம டீச்சரை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது இப்போ டீச்சர் யாரை செக் பண்ணார், ஸ்டூடெண்ட் 2 செக் பண்ணார். அப்போ ஸ்டூடெண்ட் 2 பிரிண்ட் ஆகிடும். அகெயின் மேலே போகுது. டீச்சர் என்ன பண்ணுறா, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 3 செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு உள்ளே வராரு. ஸோ நான் டீச்சரை பிரிண்ட் பண்ணுறோம். டீச்சர் இப்போ யாரை செக் பண்ணார், ஸ்டூடெண்ட் 3 செக் பண்ணார். ஸோ ஸ்டூடெண்ட் 3 என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட் 3 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் டீச்சர் திருப்பி மேலே போகிறாரு. டீச்சர் வேரியபிள் திருப்பி மேலே போகுது. ஸோ அந்த வேரியபிள் இப்போ செக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் 3க்கு அப்புறம் எந்த டேட்டாவும் இல்லை. அப்போது வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணோம், 1 by 1 செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணோம். கடைசியாக அந்த ஸ்டூடெண்ட் 3க்கு அப்புறம் எந்த டேட்டாவும் இல்லை. டேட்டா இல்லை அப்படின்னா அந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபார் லூப்புடைய ப்ராசஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். சரிங்களா? இங்கே நம்ம வந்து ஃபார் பக்கத்தில் இருக்கிற வேரியபிள் வந்து 1, 2 எத்தனை வேரியபிள் வேணால் தரலாம். இந்த வேரியபிள் என்ன பண்ணணும்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாஸை போய் செக் பண்ணணும். இன்கேஸ் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நேராக பிளாக் உள்ள போவோம். டேட்டா இல்லை அப்படின்னா பிளாக் விட்டு வெளியே வந்துடும். ஸோ நம்ம இது யூஸ் பண்ணுற டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்க டேபிள். சரி, இந்த டேபிளை ரன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். இதனுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஓல்டு டேபிள். ஓகேங்களா? இது வந்து டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மொத்தம் 5 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரே வெள்ளூர்னு எடுத்தீங்கன்னா வெள்ளூரில் இருக்கிற எல்லா டேட்டாஸ், சேலமில் இருக்கிற டேட்டாஸ், சென்னையில் செப்பரேட்டாக ஒவ்வொரு ரோல் இருக்கிற டேட்டாஸும் நம்மளுக்கு எப்படி வேணும்னா சீரிஸ் ஆப்ஜெக்ட் எப்படி டேட்டா பிரிண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வேணும் எனக்கு. இந்த டேபிள் வந்து வேல்யூஸை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்டர் ரோஸ். ஃபார் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் வந்து ரோ, செகண்ட் வேரியபிள் நேம் வந்து ரோ சீரீஸ். ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்றேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னா இன் டிஎஃப், டிஎஃப் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். இந்த டிஎஃப் தான் வந்து அந்த டேபிள் நேம். ஓகேங்களா. டிஎஃப் டாட் இட்டர் ரோஸ் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் செக் பண்ண போறாங்க. உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் போய் யார் செக் பண்ண போறாங்க, இந்த ரோ அண்ட் ரோஸ் இந்த ரெண்டு வேரியபிளும் உள்ள போயிட்டு நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் ஃபெச் பண்ணி வர போறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் இங்கே கோலன் போட்டுக்கிறேன். நேராக உள்ள, அதாவது ஃபார் லூப் உள்ள அந்த பாடிக்குள்ள என்ன பண்றேன், பிரிண்ட் ரோ, ரோ பிரிண்ட் பண்றேன். ரோனா என்னது, ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிளுக்குள்ள இந்த வேரியபிள் போய் என்ன வேல்யூ கொண்டு வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரிண்ட் ரோ சீரீஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வெறும் மூணு லைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே இருக்கிற டேபிள் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பர்டிகுலர் ரோல் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து, ஓகேங்களா, அது வந்து 1D 1 டைமென்ஷனில் பிரிண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். பாருங்க, சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க, இது வந்து என்னுடைய மெயின் டேபிள். இந்த மெயின் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் உள்ள போகுது. இந்த ஃபார் லூப் பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள போகுது. உள்ள போந்துமே ரோடு நேம்னா ஃபர்ஸ்ட் நேமு, இண்டெக்ஸ் நேம் வந்து வெள்ளூர் பிரிண்ட் ஆயிருக்கா. அப்போ இது வெள்ளூர் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படி நெக்ஸ்ட் கீழே வரும். இந்த ரோ சீரீஸ்ன்றது என்னன்னா, அந்த வெள்ளூருக்கு ஈக்குவலா இருக்கிற 10,000னா பாப்புலேஷன் நேம். இங்க பாருங்க, இது இந்த பாப்புலேஷன், இது பாருங்க அப்படியே இது எப்படி இருக்கு பாருங்க. சீரீஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் பாருங்க. பாப்புலேஷன்ன்றது இண்டெக்ஸ், அதனுடைய வேல்யூ. ஹாஸ்பிட்டல் வந்து இண்டெக்ஸ், அதனுடைய வேல்யூ. ஸ்கூல்ஸ் இண்டெக்ஸ், அதனுடைய. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி இட்டர் ரோஸ் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வெள்ளூர் பிரிண்ட் ஆயிருக்கு, சேலம், அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் ஆர்காட். ஒவ்வொரு ரோவும் எடுத்து அந்த ரோல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே, ஓகேங்களா, சீரீஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் நம்மளுடைய பேஜ் நம்பர் 86ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. யூசிங் பாண்டாஸ் டாட் இட்டரோஸ் ஃபங்க்ஷன், அந்த ப்ரோக்ராம் தான் இது. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரே ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நம்ம எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதான் புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஓல்டு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இட்டரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போது பேஜ் நம்பர் 88ல இருக்கிற இட்டர் ஐட்டம்ஸ். இட்டர் ஐட்டம்ஸ்னா இப்போ நம்ம ரோஸை வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா காலம்ஸை வந்து ஹெட்டிங்காக போட்டு காலம்ஸ் ஈக்குவலா, ஓகேங்களா, அந்த ரோ அந்த வேல்யூஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே நம்ம மாற்ற போகிறது ஒன்று தான். இந்த ரோ இருக்கு இல்லையா, ரோன்ற வேரியபிள் தூக்கிட்டு காலம்ன்ற வேரியபிள் வைக்க போகிறோம். ரோ சீரீஸ் அப்படின்ற வேரியபிள் தூக்கிட்டு காலம் சீரீஸ்னு அப்படின்னு வைக்க போகிறோம். சாரி, இட்டர் ரோஸை தூக்கிட்டு இட்டர் ஐட்டம்ஸ் வைக்க போகிறோம். ITMS ஐட்டம்ஸ். அவ்வளோதான். வரும் கால் அப்படின்றது ஒரு வேரியபிள், கால் சீரீஸ்ன்ற அப்படி ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இட்டர் ஐட்டம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான டேட்டாஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குதோ அது இந்த வேரியபிளில் சேவ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம் பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த அவுட்புட்டில் ரோ இருக்கும். ரோவுடைய டேட்டாஸை அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீரீஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது யார் பண்ணுது அப்படின்னா இட்டர் ரோஸ் ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம இட்டர் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இட்டர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து மெயின் டேபிள். இந்த மெயின் டேபிளில் இப்போ நம்ம காலம் வைஸ் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் காலம் நேம் என்னதுங்க, பாப்புலேஷன். காலம் நேம் வந்துச்சா, பாப்புலேஷன். ஸோ அந்த பாப்புலேஷனில் பாருங்க, வெள்ளூருக்கு 10,000, சேலம், அப்படியே அந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் பாப்புலேஷனுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் 119 வெள்ளூர்.
490 சேலம், அதே மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி காலம் நேம் அண்ட் காலமுடைய டேட்டா அண்ட் இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து இட்டர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பாருங்க, ரொம்ப ஈஸி தான், வெறும் 3 லைன்ஸ் ப்ரோக்ராம் தான். பட் நீங்கள் புதுசாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், பெருசாக இருக்கும் ப்ரோக்ராம். ஓகே, நம்ம ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராமில் அப்டேட் பண்ணுறதுனால வெறும் 3 லைன்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 2 டாபிக்ஸ் ஓவர். ஸோ ஒன்று வந்து இட்டர் ரோஸ், அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது இட்டர் ஐட்டம்ஸ்.